வணக்கம் நண்பர்களே, முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நேஷனல் ஹெரால்டு கேஸை பற்றி டீட்டெயிலாக முந்தா நேத்தோ போட்ட வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அது என்ன நேஷனல் ஹெரால்டு கேஸு அப்படின்னு நான் டீட்டெயிலாக சொல்லியிருந்தேன். பார்க்காதவங்க போய் தேடி பாருங்கள். இப்போ விஷயம் என்னென்னா, இந்த நேஷனல் ஹெரால்டு கேஸில் கர்நாடகாவுடைய துணை முதலமைச்சர் டி.கே. சிவகுமார், தெலுங்கானாவுடைய முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டியுடைய பெயர்களும் சேர்க்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு பிரேக்கிங் நியூஸை பார்க்க முடியுது. எதுக்காக? காங்கிரஸ் குடும்பத்திற்கு சொந்தமான யங் இந்தியா லிமிடெட் அப்படிங்கிற நிறுவனத்திற்கு சட்டவிரோதமாக பணம் கொடுத்த அந்த புகாரின் அடிப்படையில் இப்போ ரேவந்த் ரெட்டி, டி.கே. சிவகுமாருடைய பெயர்களும் சேர்க்கப்பட்டிருக்கு இந்த கேஸில் அப்படிங்கிற ஒரு பிரேக்கிங் நியூஸ் கிடச்சிருக்கு. இது முதல் டாபிக். ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா, ரங்கராஜ் பாண்டேவுடைய சாணக்கியா சேனல் ஒரு சர்வே எடுத்திருக்காங்க. இன்னைக்கு எலெக்ஷன் நடந்துச்சுன்னா எந்த கட்சிக்கு ஓட்டு போடுவீங்க, எந்த கூட்டணிக்கு ஓட்டு போடுவீங்க, யாரை முதலமைச்சராக தேர்ந்தெடுப்பீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டிருக்காங்க. ஏப்ரல் மே மாதத்தில் இந்த சர்வே எடுக்கப்பட்டதாக ரங்கராஜ் பாண்டே சொல்லியிருக்காரு. இதில் எந்த கூட்டணிக்கு ஓட்டு போடுவீங்க அப்படின்னு கேட்கப்பட்ட கேள்விக்கு அதிமுக கூட்டணி அப்படி 41 விழுக்காடும், திமுக கூட்டணிக்கு 30 விழுக்காடும், நாம் தமிழர் கட்சிக்கு 7%, டிவிகேவுக்கு 22% வாக்குகள் கிடைக்கும் அப்படின்னு அந்த சர்வே முடிவில் சொல்லப்பட்டிருக்கு. இதில் பாஜக தொண்டர்களுக்கு பெரிய கோபம் என்ன அப்படின்னா, அது என்ன அதிமுக கூட்டணின்னு பதிவிட்டிருக்கீங்க? அதிமுக கூட்டணியா? தேசிய ஜனநாயக கூட்டணி தானே, அப்போ என்டிஏ அலையன்ஸ்னு போட வேண்டியது தானே, ஏன் அதிமுக கூட்டணின்னு ரங்கராஜ் பாண்டே வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு அப்படிங்கிறது பாஜக தொண்டர்கள் மத்தியில் பெரிய ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கு. ஒன்று. ஸோ அப்போ பாஜக அதிமுக ரெண்டும் சேர்ந்து 41 விழுக்காடு வாக்குகளை வாங்குவாங்க அப்படின்னும், ரெண்டாவது பிளேஸில் திமுக கூட்டணிக்கு 30 விழுக்காடு வாக்குகளும், மூணாவது தமிழக வெற்றி கழகத்துக்கு 22 விழுக்காடு வாக்குகளும், சீமானுடைய நாம் தமிழர் கட்சிக்கு 7 விழுக்காடு வாக்குகளும் கிடைக்கும் அப்படின்னு பாண்டே சொல்லியிருக்காரு. டிவிகேவுக்கு 22 விழுக்காடா? இதை டிவிகேல இருக்கக்கூடிய யாருமே நம்ப மாட்டாங்க அப்படின்னு கடும் விமர்சனங்கள் முன்வைக்கப்படுது. நான் அறிந்த வரையில், நான் கேள்விப்பட்ட வகையில், நமக்கு கிடைத்த தகவலின்படி இந்த 3 வார்த்தையை பயன்படுத்தி என்ன வேணாலும் அடிச்சு விடலாம் அப்படின்னு ரங்கராஜ் பாண்டே நினச்சிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு கூட விமர்சனங்கள் குவிந்து வருது. 22% டிவிகே அப்படிங்கிறது ஓவர் எக்ஸாஜரேட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது ஒன்று. ரெண்டாவது, அடுத்த சிஎம்மாக யார் வரணும் அப்படின்னு கேட்கப்பட்ட கேள்வி. அதில் எடப்பாடி பழனிசாமிக்கு 30 விழுக்காடு ஆதரவு கிடச்சிருக்கான், ஸ்டாலினுக்கு 28 விழுக்காடு ஆதரவு கிடச்சிருக்கான், விஜய் இருக்காருல்ல அவருக்கு 21 விழுக்காடு ஆதரவு கிடச்சிருக்கான், அண்ணாமலைக்கு 14 விழுக்காடான், சீமானுக்கு 7 விழுக்காடான். எடப்பாடிக்கு 30 விழுக்காடு, ஸ்டாலினுக்கு 28 விழுக்காடு, விஜய்க்கு 21 விழுக்காடு, அண்ணாமலைக்கு 14 விழுக்காடு, சீமானுக்கு 7 விழுக்காடு. ஸோ இதுவும் ஒரு பெரிய டிபேட்டாக மாறி இருக்கு. இபிஎஸ் 30% அப்படிங்கிறது நம்ப தகுந்த மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கூட கமெண்ட் செக்ஷனில் சிலர் பதிவுகளை போட்டுக்கிருக்காங்க. விஜய்க்கு 21 விழுக்காடு அப்படிங்கிறதும் நம்ப தகுந்த வகையில் இல்லை அப்படின்னும் சொல்லப்படுது. நீங்கள் அண்ணாமலைக்கு 14% அப்படிங்கிறத பார்க்கும்போது இது ஏப்ரல் மேலே எடுக்கப்பட்ட சர்வே. ஏப்ரல் மேலே பார்த்தீங்கன்னா அண்ணாமலை பாஜகவுடைய மாநில தலைவர் கூட கிடையாது. நீங்கள் எடப்பாடியை பார்த்தீங்கன்னா அதிமுகவுடைய தலைவர், ஸ்டாலின் பார்த்தீங்கன்னா திமுகவுடைய தலைவர், விஜய் பார்த்தீங்கன்னா டிவிகேவுடைய தலைவர், சீமான் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியுடைய தலைவர். அண்ணாமலை எந்த கட்சிக்கும் தலைவர் கிடையாது. சர்வே எடுக்கும்போது ஏப்ரல் மே மாதத்தில் அண்ணாமலை பாஜகவுடைய தொண்டன், இப்பயும் அவர் தொண்டனாக தான் இருக்கார், எந்த பொறுப்புலையும் இல்லை. அப்படி இருந்தும் அண்ணாமலைக்கு 14% ஆதரவு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறதுலாம் பெரிய விஷயமாக நான் பார்க்குறேன். சாணக்கியாவுடைய இந்த சர்வே முடிவுகள் குறித்து பாஜக தொண்டர்கள் என்ன கருத்து தெரிவிக்கிறாங்க அப்படின்னா, ஏடிஎம்கே கூட்டணி அப்படின்னு போட்டது எங்களுக்கு பிடிக்கல, என்டிஏ அப்படின்னு போட்டிருக்கணும். ஒன்று. ரெண்டாவது, 41 விழுக்காடு அப்படிங்கிறது உள்ளபடியே கிடைச்சா சந்தோஷம். எங்களுடைய டிமாண்ட் எல்லாமே என்ன தெரியுமா? 2024 மக்களவைத் தேர்தல் அடிப்படையில் தொகுதிகள் பிரிக்கப்படணும். பாஜக இப்போ சிங்கிள் டிஜிட் பார்ட்டி கிடையாது. பாஜக 12-13 விழுக்காடு வாக்குகளை பிஜேபி வச்சிருக்காங்க. அதுக்கு தகுந்தவாறு தொகுதிகள் ஒதுக்கப்படணும். மினிமம் 50 தொகுதிகள் பாஜகவுக்கு ஒதுக்கப்பட்டுச்சுன்னா நாங்கள் வரவேற்கிறோம், எந்த பிரச்சனையும் இல்லை இந்த கூட்டணியில். ஆனால் 2021 மாதிரியே ரொம்ப கம்மியாக 25-30 இப்படி தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுச்சுன்னா டெஃபினட்டாக நாங்கள் எதிர்ப்போம் அப்படின்னு பாஜக தொண்டர்கள் கருத்து தெரிவிக்கிறாங்க. ஸோ இது இப்போ சாணக்கியாவுடைய சர்வே பெரிய டிபேட்டாக மாறி இருக்குது தமிழ்நாடு பாலிடிக்ஸில். சாணக்கியாவுடைய சர்வே முடிவுகள் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன், டிவிகேவுக்கு 22 விழுக்காடு, விஜய்க்கு 21 விழுக்காடு அப்படிங்கிறதெல்லாம் ஓவர் எக்ஸாஜரேட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படிங்கிறது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். உங்களுடைய கருத்து என்ன? மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. ஜெய் ஹிந்த்.